வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். முன்விரோத தகராறு காரணமாக வெளிநாட்டில் இருந்து வந்தவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. கைதியை பிடிக்க சென்ற காவல்துறையினர் வழக்கம் போல் வழிக்கு விழுந்து கைதிக்கு மாவு கட்டு. முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பு ரெட்டியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பு ரெட்டியார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வடை வள்ளலுக்கு வீர வணக்கம். சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பு ரெட்டியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்த் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல் படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியை சார்ந்த 2 ஆசிரியர்கள், 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தியோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் செகண்ட் இன் சீஃப் சரவணன் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருந்து இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமாக அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அவிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்பொழுது பொதுச் செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ராசு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேல் கலை நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். புகார் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததாகவும், இதனை மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஓட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிவாரணம் கொடுக்கறதுல கொஞ்சம் துரிதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். கட்டாயமாக இதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி வருண் மற்றும் அந்த ஏபிபி இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. அவர் தான் கவனம். புதுச்சேரி ஊசுடி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதாலும் படகுகள் சேதமடைந்துள்ளதாலும் படகு சவாரி நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். புதுச்சேரியில் பெரிய ஏரியான ஊசுடி ஏரி புதுச்சேரி சுற்றுலாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஊசுடி ஏரியில் படகு சவாரி செய்வது வழக்கம். ஊசுடி என்கின்ற கிராமத்தில் இந்த ஏரி அமைந்திருப்பதால் ஊசுடி ஏரி என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஏரியானது புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பெஞ்சல் புயலால் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததாலும் வீடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் திறக்கப்பட்டதால் ஊசுடி ஏரி தனது முழு கொள்ளளவான 3.50 மீட்டர் உயரத்தை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. தற்போது உபரி நீர் மதகுகள் வாயிலாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதாலும் படகு சேதமடைந்ததாலும் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஊசுட்டேரிக்கு படகு சவாரி செய்ய வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் விரைவில் படகுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு படகு சவாரி விரைவில் தொடங்கப்படும் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் பொழுது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக மார்கழி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகளின் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிதாஸ், கீர்த்தனா, ராஜகோபால், விஜயா, மாலதி மற்றும் வளலார் சுவாமிகளின் அருள் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக விவசாய தொழிலாளர் அணி மாநில அமைப்பாளர் தவமுருகன் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா பாகூர் அடுத்துள்ள குருவினத்தம் பகுதியில் உள்ள தூக்குப்பாலம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பொதுமக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திமுக கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி மாநில அமைப்பாளர் தவமுருகன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுக கட்சியின் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் அணி மாநில அமைப்பாளர் தவமுருகன் செய்திருந்தார். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு சமூக ஆர்வலர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் செந்தாமரை கண்ணன் அவர்களின் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அவர்கள் உடுத்துவதற்கு ஆடைகளையும் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். இந்த ஏற்பாட்டினை அவருடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்து விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கம் 42ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையான முறையில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சங்க நிறுவன தலைவர் டாக்டர் மனோகர் அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் சக்திவேல், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால், மாநில துணைத் தலைவர் தந்தை பிரியன் இவர்களின் முன்னிலையில் மாநில செயலாளர் மருது வடிவேல், மாநில துணைத் தலைவர் பண்டாரி நாதர் என்ற அண்ணாதுரை இவர்கள் அனைவரையும் வரவேற்றனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் சர்வதேச பொதுச் செயலாளர் சட்ட உரிமைகள் கழக டாக்டர் சுரேஷ்குமார், நீதி அரசர் தேவநாதர், புதுவை காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு பாலகிருட்டிணன், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ், மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள், சமூக சேவகர் மோகன்தாஸ் இவர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர்களை வெளியிட்டனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர். மேலும் புதுவையில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொன்னாடையும் போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்களான புதுச்சேரி மாநில சட்ட உரிமைகள் கழக ரவிராஜன், மாநில தலைவர் இந்திய ஊழியர் எதிர்ப்பு இயக்க காரைக்கால் டாக்டர் ஆனந்த்குமார், சமூக விழிப்புணர்வு இயக்க நிறுவன தலைவர் டாக்டர் ராஜ்குமார், பத்திரிகையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாரதி, சட்ட ஆலோசகர் சுந்தரமூர்த்தி, ஜெயகண்ணன், பாண்டியன், தேசிகன், சிவகுமார், சங்கர், முருகன், ஐயப்பன் இவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மாநில துணைத் தலைவர் தங்க பிரகாசம், மாநில இணை செயலாளர் சதாசிவம், மாநில அமைப்பாளர் அஷ்ரப்தீன் இவர்கள் நன்றி கூறினார்கள். இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியவர்கள் இந்துமதி மற்றும் ஜானகி. இதில் பத்திரிகையாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்.
கஞ்சா வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட கைதியை நல்லவாடு காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட பொழுது தவறி விழுந்த கைதிக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு அங்காளம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த கோணி என்ற குமார் இவர் மீது கஞ்சா விற்பதாக தவளக்குப்ப காவல் நிலையத்தில் வழக்கு உள்ளது. தலைமறைவான அவருக்கு பிடிவாரண்ட் நிலுவையில் உள்ளது. தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, குற்றப்பிரிவு காவலர் வசந்த் மற்றும் காவலர்கள் குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நல்லவாடு பகுதியில் குட்டி ஆண்டவர் கோவில் பகுதியில் குமரகுரு பதுங்கி இருப்பதாக குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினரை கண்டதும் குமரகுரு அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்தார். காவல்துறையினர் துரத்தி சென்று பிடிக்க முயன்றபோது அவர் அருகில் உள்ள ஆற்று பகுதியில் சேற்றில் தவறலாக விழுந்து வலது கையில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கையில் கட்டு போட்டு சிகிச்சைக்கு பின் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதே கஞ்சா வழக்கில் தானாம்பாளையம் பகுதியை சேர்ந்த பிளேடு விஷ்ணு என்கின்ற விஷ்ணுவை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கர்ப்ப காலத்தில் மாடுகள் இறப்பதை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரம் GNS அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர். இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் கனமழையின் பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்ற புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரிடம் மாடு வளர்ப்போர் இதுகுறித்து தெரிவித்த பொழுது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரத்தின் குறித்து விசாரித்தார். இதனை அடுத்து ரூபாய் 50,000 மதிப்பில் கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் GNS அறக்கட்டளை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் GNS ராஜசேகர் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான GNS ராஜசேகர் மழை காலத்தில் மக்களை சந்தித்த பொழுது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும் இதுபோன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் இவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக அது குறித்து விசாரித்து மாடு தூக்கும் கருவியை கரூரில் இருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதர், கால்நடை விவசாயிகள் சுரேஷ், பாஸ்கர், சந்திரசேகர், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை விவசாயி சுரேஷ் மாடுகள் இழப்பை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலையை அறிந்து மாடு தூக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலையை அறிந்து வழங்கிய GNS அறக்கட்டளைக்கும் அதன் நிறுவனர் GNS ராஜசேகருக்கும் நன்றி தெரிவித்தார். திரு கோபிநாத் அவர்கள் உங்களிடம் ஆதரவை உங்களிடம் திருநள்ளாறு பகுதியில் இன்னும் பல தேடி நன்மையில் செய்ய நல்ல ராசர் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் மழை நிவாரணம் வழங்கவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தரதரவென இழுத்து சென்று கைது செய்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடும் மழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு வீடு மற்றும் நிலங்களில் தண்ணீர் புகுந்து பல்வேறு பாதிப்பு அடைந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 நிவாரணம் வழங்கி வருகிறது. சில இடங்களில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் போதுமான காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் இல்லாததாலும் பொதுமக்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு பதிவுத்துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். துறையில் கீழ் இயங்கி வரும் பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு, திருமணப்பதிவு, விலங்க சான்றிதழ் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பதிவுத்துறை சார்ந்த செயல்முறைகளை கணினி மயமாக்குவதிலும் இணையதளம் மூலம் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதிலும் புதுச்சேரியின் பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போது பதிவுத்துறையில் திருமணப்பதிவு, விலங்க சான்றிதழ் வழங்குதல், ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் மற்றும் திருமண சான்றிதழ் நகல்கள் போன்ற சேவைகள் இணைய வாயிலாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பதிவுத்துறையில் பத்திரப்பதிவிற்கான கட்டணம் இணைய வாயிலாக செலுத்தும் சேவையை பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி கிளையுடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்தும் பண பரிவர்த்தனை அற்ற அலுவலகங்களாக மாற்றப்பட உள்ளது. மேலும் பத்திரப்பதிவு செய்ய வரும் மக்கள் தங்கள் பதிவு கட்டணத்தை நெட் பேங்கிங், UPI, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு சேவைகள் மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இதனை பத்திரப்பதிவிற்கு இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் பொழுதே செலுத்தி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதள சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வருவாய்த்துறை செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மூரோ, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார், பாரத ஸ்டேட் வங்கி புதுச்சேரி முதன்மை கிளை உதவி பொது மேலாளர் அன்புமலர் ஆகியோர் நிகழ்ச்சியின் பொழுது உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே முன்விரோதம் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வந்தவர் வீட்டில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ளது அனிச்சங்குப்பம் ஊராட்சி நம்பிக்கை நல்லூர். இங்குள்ள மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேந்தர். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக சிங்கப்பூர் நாட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி திவீனா. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சுரேந்தர் சிங்கப்பூர் நாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் திவீனா தனது பிள்ளைகளுடன் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே வீதியை சேர்ந்த 50 வயதான மீனவர் புகழேந்தி என்பவர் திவீனா வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திவீனா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் புகழேந்தி சாப்பாட்டிற்கு குழம்பு கேட்க சென்றதாக கூறியதை அடுத்து காவல்துறையினர் இருவரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் திவீனா நடந்த சம்பவம் குறித்து சிங்கப்பூரில் உள்ள தனது கணவர் சுரேந்தருக்கு தெரியப்படுத்தவே விமான வசதி உடனடியாக இல்லாத காரணத்தால் கடந்த 12ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து சுரேந்தர் நம்பிக்கை நல்லூர் வந்தார். மறுநாள் 13ஆம் தேதி புகழேந்தி வீட்டிற்கு சென்ற சுரேந்தர் தன் மனைவியிடம் அத்துமீறி நடந்து கொண்டதை கண்டித்தார். அப்போது இரு வீட்டாருக்கும் தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் புகழேந்தியின் மனைவி ஜோதி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. ஜோதி பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு 1:45 மணிக்கு சுரேந்தர் வீட்டில் பலத்த வெடிசத்தம் கேட்டது. அதிர்ச்சியடைந்த சுரேந்தர் மற்றும் அவரது மனைவி திவீனா வீட்டின் வெளியே வந்து பார்த்த பொழுது புகழேந்தியின் மகன் 23 வயதான மதன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேருடன் வந்து பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து சில மணி நேரங்களில் சுரேந்தரின் தம்பி சுமன் வீட்டிலும் மதன் பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார்.
இதனால் அந்த கிராம மக்கள் பெரும் பதற்றத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் சுரேந்தர் வீட்டில் இருந்த நாற்காலிகள் எரிந்து நாசமாகி இருந்தது. சுமன் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனம் மற்றும் குழந்தையின் சைக்கிள் எரிந்தது. கூட்டாளிகளுடன் வந்து 2 வீடுகளில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்ற மதன் தலைமறைவாகிவிட்டார். மதனின் தந்தை புகழேந்தியை காவல் நிலையம் அழைத்து வந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய மதன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆமா மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்விரோத தகராறு காரணமாக வெளிநாட்டில் இருந்து வந்தவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. கைதியை பிடிக்க சென்ற காவல்துறையினர் வழக்கம் போல் வழிக்கு விழுந்து கைதிக்கு மாவு கட்டு. முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பு ரெட்டியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.